என் கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தில் 5 கடமைகள் இருக்கின்றது. அதில் முதலாவதாக கலிமா, தொழுகை. மீதி இருக்கின்ற 3 கடமைகளும் நாம் அனைவரும் அறிந்து உள்ளோம். இரண்டாவது கடமையான தொழுகை நாம் நிறைவேற்றும் பொழுது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தொழுகையின் நடுவில் நமக்கு அடிக்கடி ஊசலாட்டம் ஏற்படும். தொழுகையில் நிற்கும் பொழுதுதான் ஆண்களுக்கும் நாம் அடுத்து எங்கே செல்வோம் என்று இந்த மாதிரியான பல நினைவுகள் ஏற்படுத்தும். இது பெண்களுக்கும் பொருந்தும். பெண்களுக்கும் வீட்டு வேலைகளை பற்றிய ஊசலாட்டம் ஏற்படுத்தும். இதே போன்றுதான் நாம் தொழுகையின் ஆரம்பத்தில் உழு செய்யும் பொழுதும் நடைபெறும். இதை பற்றி நாம் சற்று விரிவாக பார்க்கலாம். தொழுகையிலும் அடுத்து என்ன செய்கின்றோம் என்பதை எல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். இதற்கு 2 ஷைத்தான்கள் தான் காரணம். பின்சாப், இந்த ஷைத்தான் நம்மளை தொழுகையில் கவனக்குறைவோடு தொழ வைப்பதற்காக மிக முக்கிய காரணம். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான தீர்வு சொல்லியிருக்கின்றார்கள். நாம் தொழுகையில் நிற்கும் பொழுது நமக்கு தவறான எண்ணங்களோ மறந்த விஷயங்களோ ஏற்படும் பொழுது இடதுபுறம் திரும்பி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று 3 முறை கூறிவிட்டு 3 முறை துப்ப வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். அதே போல் நம்முடைய உழுவை கெடுப்பதற்கும் ஒரு ஷைத்தான் இருக்கின்றான். அவன்தான் நாம் எத்தனை முறை முகம் கழுவுகின்றோம், எத்தனை முறை கைகளை கழுவுகின்றோம் என்று எங்களுக்கே தெரியாமல் குழப்பத்தை ஏற்படுத்தி நமக்கு ஊசலாட்டங்களை செய்கின்றான். அவன்தான் அல் வல்ஹான். இந்த ஷைத்தானின் ஊசலாட்டத்தை தவிர்த்து கொள்ள உழுவின் ஆரம்பத்தில் பிஸ்மில்லா என்று கூற வேண்டும். அப்படி கூறவில்லை என்றால் உழுவும் முழுமையாகாது, நம்முடைய தொழுகையும் முழுமையாகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இதே போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள பீஸ் இன் இஸ்லாம் டிவி சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் பார்க்கலாம்.